வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். எல்லாருக்கும் ஹேப்பி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையில் இப்போ மணி 5 மணிங்க. நைட்டே இந்த மாதிரி ஒரு அம்மா சாணி வச்சு நமக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வலிச்சு கொடுத்தாங்க. கோலம் நான் இப்போ ட்ரெடிஷ்னலாக தான் போட்டிருக்கேன், வேறு போட முடியலை என்னால், அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்படி தான் நம்ம வீட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த முன்னாடி சரக்கொன்ற செடி அவ்வளோ நல்லா வந்திருக்கு, இந்த மலைக்கு சூப்பராக வந்திருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வாழை மரம் எப்பயுமே வைப்போம், ஒரு ஃப்ரெண்டு கொடுத்து விடுவாங்க எப்பயுமே. அது மாதிரி தான் இந்த வாட்டியும் கொடுத்து விட்ருக்காங்க. 2 வாழை மரம் வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக அந்த இதுக்குன்னே ஒன்று கொடுப்பாங்க அவங்க. முன்னாடி கதவெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோராக இப்போ தான் எல்லாமே பாலிஷ் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தாங்க சூப்பராக இருக்கும். இன்னும் சூரியன் வரல, அதுங்களையுமே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நாள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அதனால் நாங்கள் எப்பயுமே சீக்கிரமே காலையிலேயே 4 to 6 இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம். கதவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பூஜை ரூமில் கரும்பு, மஞ்சள், இந்த பனங்கிழங்கு எல்லாமே வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வைப்பாங்க, அது மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒன்றுமே ரெடி பண்ணலைங்க, இனிமேல் தான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும். ஆனால் பொங்கல் மட்டும் நம்ம சீக்கிரமே வச்சிட்டோம். இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வீட்டு கிச்சனில் கூட அன்னபூர்ணி அழகாக இருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே அர்ச்சனை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். சுட சுட உளுந்து வடை போட்டாச்சுங்க. பொங்கல், சாம்பார், சர்க்கரை பொங்கல், சட்னி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம இன்னும் தீபாராதனை மட்டும்தான் காட்டணும், மித்தது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் இப்படி தான் இன்றைக்கி மகா சங்கராந்தி இப்படி தான் நம்ம விசேஷமாக பண்ணியிருக்கோம். எப்பயுமே இப்படி தான் பண்ணுற பழக்கம். அதனால் இந்த மாதிரி 2 கரும்பு, மஞ்சள், வாழை எல்லாம் வச்சுட்டு, இந்த மாதிரி பழம் எல்லாம் வச்சுட்டு ஒரு பொங்கல், சர்க்கரை பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாம் பண்ணி அதே வழக்கத்துக்கு நம்மளும் பண்ணி முடிச்சிட்டோங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.